Hi guys, welcome to kitchen சோதனைகள். இனி கோழி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 கப் தயிர் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சில சமயம் அந்த ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காது, அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உப்பு, அதுவும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி கிரேவியில் உப்பு போடுறதுனால இதில் உப்பு கொஞ்சம் லிமிட்டாகவே போடலாம். அப்புறம் உப்பு ரொம்ப தூக்கி விட்டுற போகுது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour அப்படியே ஊறட்டுங்க. இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். சிக்கன் ஊற வச்சாச்சு. இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மிளகு ஒரு 10 இல்லை 15 எடுத்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 கரண்டி, லவங்கம் 3, ஏலக்காய் ஒரு 3, குண்டு மிளகாய் ஒரு 10 இல்லை 7 எடுத்துக்கோங்க. நான் குண்டு மிளகாய் எடுத்துக்கிறேன், நீங்கள் நீட்டு மிளகாய் எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கலாம். இது பட்டை, கசகசா ஒரு 1/2 கரண்டி அளவு. இப்போ வாங்க இதை வறுத்துட்டு இதமான சூட்டில் வறுத்துட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். ஆனியன் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் நல்லா வறுக்கட்டும். ஒரு 2 minutes கழித்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் நம்ம ஊற வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மசாலாவில் ஊறி வேகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். மசாலாவில் இப்போ ஊறிட்டுருக்குங்க. மசாலாவில் வெந்துட்டுருக்கு சிக்கனு. இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. நான் ஆக்சுவலாக உப்பு போட மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் உப்பை.
வெந்த பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கறி வெந்துடுச்சு. அந்த திக்கான கன்சிஸ்டன்ஸ் வர்றதுக்கு நம்ம மூடி எடுத்துட்டிங்கன்னா அந்த திக்கான கன்சிஸ்டன்ஸ் வரும். அது வந்துட்டு பிறகு கன்சிஸ்டன்சி நல்லா கொதி வந்து எண்ணெய் நம்மளுக்கு மேலாப்பில் வந்துருக்கு பாருங்கள். இந்த பதம் தான் கரெக்டு. ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. வெந்து இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கிடுங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஹோப் யூ லைக் திஸ் டிஷ். இது பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.